பரம்பொருள் இவங்க 3 பேத்துல ஒருத்தரா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. யாருக்காவது இதுல கருத்து வேறுபாடு தான் மன்னிச்சுக்கங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் என்ன திட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பாதை இப்படித்தான். சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் பரம்பொருள் கிடையாது. ஏன் கிடையாது? உங்களுக்கே சொல்லிடுறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. யாரையா இதை எழுதுனது? திருவள்ளுவரா? இல்ல. காலம் தொட்டு ஞானிகள் எழுதி எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குருநாதரை வழிபடுறப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறீங்க. அப்படிப்பட்ட குருவை வணங்குகிறேன். இது எனக்கு முதல்ல நல்லா புரிஞ்சிருச்சு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா புரிஞ்சிருச்சு. குரு சாட்சாத் பரபிரம்மா அது யாருப்பா? எங்க உட்கார்ந்துருக்காருப்பா? பக்கத்து தெருலையா? எதுக்கால வீட்லையா? பரபிரம்மனுக்கு கோவில் எங்க இருக்கு? மந்திரம் எங்க இருக்கு? அப்ப கேள்வி கேட்க வேண்டாமா? யார் பரபிரம்மன்? பரபிரம்மனை அறிந்த குருவே உன்னை வணங்குகிறேன்னு சொல்லித்தான் கும்பிடுறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ விஷ்ணுவும் கிடையாது, பிரம்மாவும் கிடையாது, அந்த மகாதேவனும் கிடையாது. அவங்களுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதற்கு பேர் பரபிரம்மம். அதற்கு சந்து மத்தல பேர் கால் பகவான். சிவ விஷ்ணு பிரம்மாவுடைய அப்பா, தந்தை கால் பகவான். அவருடைய மனைவி ஆதிபராசக்தி. இவங்கள் நடத்தும் நாடகத்துல நானும் நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கோம்.